பல நாட்டு பிரதமர்கள் சில காரியங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் சொல்லி இருக்கிறதை நன்றாக கவனியுங்கள். நம்ம நாட்டில் பிரதமர் கூட அவர் எல்லா பொருட்களையும் உபயோகப்படுத்துவதை ஃபியூயல் எல்லாம் பாதியா குறைக்க சொல்லியிருக்காங்க. அவரும் குறைச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு இந்த யுத்தம் இப்பொழுது முடியாது என்பது அவர்களுக்கு தெரிகிறது. சரி, அதை விட நேரடியாக 2 நாட்டு பிரதமர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று சிங்கப்பூர் பிரதமர். அவர் 2 நாளைக்கு முன்பதாக வெளியிட்ட வீடியோவில் மிக தெளிவாய் சொல்லுகிறார், மிக மோசமான காலத்தை நாம் சந்திக்க போகிறோம். அவர் சிங்கப்பூர் மக்களுக்கு உரையாற்றுகிறார். மிக மோசமான காலத்தை நாம் சந்திக்க போகிறோம், தயாராக இருங்கள், கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வருகிறது. அவர் அந்த பேண்டமிக்கை பத்தி சொல்லல, கொள்ளை நோயை பத்தி சொல்லல. அப்போது எப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதோ அதை விட மோசமான நெருக்கடி ஒன்று வரப்போகிறது என்று சொன்னார். அவர் சொல்லி ஒரு 6 மணி நேரம் அல்லது ஒரு நாளைக்குள்ளாக இந்தோனேஷியா பிரதமர் நேரடியாக ஜனங்களுக்கு பேசினார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நாம் மிக மோசமான காலத்தை எதிர்கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்ததை எல்லாத்தை விட ஒஸ்டாக இருக்க போகிறது. அது ஒரு வருஷத்துக்குள்ள முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று சொல்கிறார். அப்படியானால் இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு மறைமுகமாகவோ அல்லது பல நாட்டு பிரதமர்கள் வெளிப்படையாகவோ பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நம் நாட்டில் உள்ள ஒரு தொழிலதிபர் கூட இந்த எக்கானமி பொருளாதாரத்தை குறித்து சொல்லும்போது அமெரிக்க பிரதமர் பேசினதை வைத்து சொல்லுகிறார், மிக ஒஸ்ட் பீரியட் ஒன்று வருகிறது, கேர்ஃபுல்லாக இருக்கு என்று சொல்கிறார். சோ உலகளாவிய இந்த யுத்தத்தினுடைய விளைவு அடுத்த கட்டத்துக்கு போகிறதை உணர்த்துகிறார்கள். எல்லோரும் இதை பேச தொடங்கி இருக்கிறார்கள். பெரும் தலைவர்கள் பேசுகிறார்கள். டிவியில ஏதோ ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசுறது இல்ல. அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்கார்ந்து எழுதுறதல்ல. பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லுகிறார்கள். நாட்டினுடைய பிரதமர்கள் சொல்லுகிறார்கள். சிங்கப்பூர் பிரதமராக இருக்கட்டும், இந்தோனேஷியா பிரதமராக இருக்கட்டும், அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு ஒஸ்ட் சினாரியோக்குள்ள, ஒரு மிக மோசமான காலகட்டத்துக்குள் நாம் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இந்த யுத்தத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லுகிறார்கள். இந்த யுத்தம் இப்பொழுது முடிவுக்கு வராது. இந்த மலைக்கான முடிவுதான் யுத்தத்துக்கான முடிவு. மலைக்கான முடிவினால் என்ன அது என்பதை சொல்லிவிட்டு நான் 2ஆம் நாள் கூட்டத்தை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். மலைக்கான முடிவினால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மலையில் இருக்கக்கூடியதான இந்த வழிபாட்டு தளத்தில் உள்ள மலையை அவர்கள் எடுப்பார்கள். இந்த மலை அவர்கள் வசம் போகும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதே காரியத்தை ரஷ்ய பிரதமரும் புதின் சொல்லி, ரஷ்ய அதிபர் புதின் சொல்றார். கவனிங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் குறித்து ஒரு மிக முக்கியமான மற்றும் அச்சமூட்டும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இந்த போரின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஏன், போரில் ஈடுபட்டிருக்கும் நாடுகளுக்கே கூட இது எங்கு போய் முடியும் என்று தெரியாது என்று அவர் கூறியுள்ளார். ரஷ்ய தொழிலதிபர்கள் கூட்டமைப்பில் பேசிய புதின், இந்த போரின் தாக்கம் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றை போலவே உலக பொருளாதாரத்தை புரட்டி போடும் என்று எச்சரித்துள்ளார். இது அவர் மட்டும் சொல்லல, சிங்கப்பூர் பிரதமர்ல இருந்து இந்தோனேஷியா பிரதமர்ல இருந்து எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். சோ அந்த இடத்துல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். அந்த போர் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அவர்கள் சொன்ன காலம் வருகிற வாரத்திலிருந்து இருக்கும். அடுத்த இப்ப நீங்க பார்க்கிற வாரங்கள்ல இருந்து இதோட அடுத்த கட்டத்துக்கு போகும். இதை உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பாய் தான் சொல்லுகிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதை தான் இப்போது நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.